அப்படிப்பட்ட பொய்யையே பேசுகிற நபர்கள் வாய்ச்சவடால் அடிக்கிற மனிதர்களிடம் பேசி என்ன ஆகிற போகிறது? வீட்டிலே கூட சாப்பாடு சரியில்லை என்று எந்த மகன் கத்துகிறானோ அவனை தாய்மார்கள் விழுந்து விழுந்து கவனிப்பார்கள். எதை போட்டாலும் பரவாயில்லை என்று சாப்பிடுகிறவனை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் சப்தம் செய்பவர்களுக்கு எல்லோரும் பயப்படுகிறார்கள் என்பது உண்மை. இலக்கியத்திலே மௌனம் சிலாகிக்கப்பட்டிருக்கிறது. மௌனம் போற்று என்று பாரதி குறிப்பிடுகிறார். மௌனத்தை போற்றுவது என்பது நாம் மௌனமாக இருப்பதை பற்றி மட்டுமல்ல, அமைதியாக இருப்பவர்களின் மௌனத்தை நாம் போற்ற வேண்டும். அவர்கள் பேசுகிற போது நாம் மௌனமாக இருந்து கவனிக்க வேண்டும். எப்படி ரௌத்ரம் பழகு என்று சொல்வது கோபம் அடை என்று பொருள் அல்ல, மாறாக கோபத்தை நெறிப்படுத்து என்பதைப் போல மௌனத்தை நெறிப்படுத்த தெரிய வேண்டும் என்பதற்காக. மௌனம் என்றால் எல்லா மௌனமும் ஒரே மௌனம் அல்ல. மௌனத்திலேயே பல வகைகள் இருக்கின்றன. 9 விதமான மௌனங்கள் இருக்கின்றன. முதலாவதாக விருப்பமின்மையால் விளைகிற மௌனம். ஒரு கூட்டம் நடக்கும், சில பேர் பேசுவார்கள், முட்டாள்தனமாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற போது நமக்கு பேசவே தோன்றாது. இவர்களிடம் போய் பேசி என்ன ஆகப் போகிறது? ஒரு தாவோ கதை உண்டு. 2 சிறுவர்கள் வாதிட்டுக் கொள்வார்கள். ஒருவன் சொல்வான், 7ஐ 7ஆல் பெருக்கினால் 46 தான் வரும் என்பான். இன்னொருவன் சொல்வான், இல்லை அது 49 என்று. இருவரும் வெகு நேரம் விவாதிப்பார்கள். பிறகு அருகிலே இருக்கிற ஒரு அந்த பகுதி நீதிபதியிடம் சென்று இருவரும் முறையிடுவார்கள். நீதிபதி சொல்வார், சரியாக சொன்ன அந்த மாணவனை பார்த்து, உன்னைதான் நான் முட்டாள் என்று சொல்லுவேன், இவனிடம் போய் விவாதித்தாயே அதனால் நீ முட்டாள் என்று. சில நேரங்களில் சிலரிடம் பேசாமல் இருப்பது உத்தமம். அவர்கள் எதையோ பேசுவார்கள், தொடர்பில்லாமல் பேசுவார்கள். அவர்களிடம் போய் என்ன பேசுவது? இந்த மௌனம் வேறு. ஆனால் சில கூட்டம் நடக்கும். அந்த கூட்டங்களில் சில பேர் வந்து கலந்து கொள்வார்கள். ஆனால் வாயையே திறக்க மாட்டார்கள். 2 நிகழ்வுகளுக்குத்தான் வாயை திறப்பார்கள். ஒன்று கொட்டாவி விடுவதற்கு, இரண்டாவது நொறுக்கு தீனி தின்பதற்கு. வேறு எதற்கும் வாயை திறக்க மாட்டார்கள். அப்படி இருப்பவர்கள் சில நேரத்தில் ஒரு ஞானியைப் போல தோற்றமளிப்பார்கள். அவர்கள் எந்த கூட்டத்திலும் எந்த பங்களிப்பும் செய்ததில்லை. இது விருப்பமின்மையால் அல்ல, அறிவின்மையால் ஏற்படுவது, தெளிவின்மையால் ஏற்படுவது. நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆனால் பொதுவாக அறிவார்ந்த மக்கள் பலதரப்பட்ட முட்டாள்கள் பேசிக்கொண்டிருக்கிற கூட்டத்தில் அமைதியாக இருந்து விடுவார்கள். அது விருப்பமில்லாமல் வருகிற மௌனம். அடுத்தது கம்பீரமான ஒரு மௌனம். உதாரணமாக, சிலர் பேசுகிற போது பேசாமல் இருப்பது தான் நல்லது என பேசாமல் இருப்பது. காரணம், எதிரே இருப்பவர் தேவையில்லாததையெல்லாம் பேசுவார். நீங்கள் மனிதர்களை பார்க்கலாம். சில பேர் கழுத்து வரை தங்களால் நிரம்பி இருப்பார்கள், தங்களை பற்றியே பேசுவார்கள். அவர்களுடைய உலகமே அவர்கள் மட்டும்தான், அவர்கள் குடும்பம் மட்டும்தான். எப்போது பார்த்தாலும் நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதை சாதித்தேன், நான் நேர்மையானவன், நான் நீதியானவன், நான் அங்கே பணியாற்றிய போது அது செய்தேன், நான் அதை செய்ததனால் மக்கள் மகிழ்ந்தார்கள் என்றெல்லாம் பேசுவார்கள். தங்களால் நிரம்பி இருப்பவர்கள். அவர்களிடம் பேசுகிற போது நேரம் விரையாகவே நாம் ஏதாவது சொன்னால் அதிலிருந்து அவர்கள் ஆரம்பித்து விடுவார்களே என்று எப்போது முடிப்பார்கள் என்று அமைதியாக இருப்பார்கள். இது கம்பீர மௌனம். சில நேரங்களில் இருக்கையின் நுனிக்கு வந்து நான் கிளம்ப வேண்டும் என்பதை தெரியப்படுத்தினால் கூட அவர்கள் விடமாட்டார்கள். உடல் மொழியால் எனக்கு இதில் விருப்பமில்லை என்று நீங்கள் தலையை சொரிந்தாலோ அல்லது நீங்கள் எழ முயற்சி செய்தாலோ கூட அவர்கள் தொடர்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை தங்களுடைய பிரதாபங்களை கேட்பதற்கு ஒரு நபர். இந்த நேரங்களில் அமைதியாக இருப்பது கம்பீரமான மௌனம். மூன்றாவது மௌனம் உரத்த மௌனம். எதிரே இருப்பவர் பொய்யை பேசுவார், பொய்யையே பேசுவார், பொய்யை உண்மையைப் போல பேசுவார். இவரிடம் பேசுவதற்கு சும்மா இருப்பதே சுகம் என்று நினைத்து
அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற போது காதுகளை கூட சில நேரங்களில் கழற்றி வைத்து விடலாம் என்று தோன்றும். ஒரு பிரச்சனை இருக்கிறது, காதுகளை மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த காதுகளைத்தான் நாம் அடிக்கடி மூடிக்கொள்கிறோம். மூடிகள் இல்லாத காதுகளை அடிக்கடி மூடிக்கொள்வது மனிதர்கள். அப்படிப்பட்ட பொய்யையே பேசுகிற நபர்கள், வாய்ச்சவடால் அடிக்கிற மனிதர்களிடம் பேசி என்ன ஆகிற போகிறது? உங்களுடைய நேரம்தான் விரயமாகும், உங்களுடைய ஆற்றல் தான் வீணாகும் என்பதால் அமைதியாக இருந்து விடுவது நல்லது. இது உரத்த மௌனம். நான்காவது, குழப்பத்தால் ஏற்படுகிற மரணம். என்ன பேசுகிறார்கள் என்பதே சிலருக்கு புரியாது. நான் ஒரு முறை ஒரு திருமணத்திற்கு சென்றிருந்தேன். இதை போன்ற முன்னிருக்கையில் அமர்ந்து 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவர் அமெரிக்காவை பற்றி பேசி முடிப்பார், உடனே அடுத்தவர் உள்ளூரிலே குடிநீர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அடுத்தது இவர் இஸ்ரேலினுடைய பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் தான் வாங்கி வந்த அரிசி அதிக விலை என்று பேசுவார். இப்படி அவர் உலக பிரச்சனையை பேசுவார், இவர் உள்ளூர் பிரச்சனையை பற்றி பேசுவார். அவர் பேசுவதற்கும் இவர் பேசுவதற்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அவர் பேசி முடித்த பிறகுதான் இவர் பேசுவார். இருவரும் ஆழ்ந்து கவனித்துக் கொண்டே வேறொரு தலைப்பை பற்றி பேசுவார்கள். நான் கேட்டேன், என்ன இது, இவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்களே, இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் சம்பந்திகள் என்று எனக்கு பதில் வந்தது. இந்த உரையாடலை கேட்பவர்களுக்குத்தான் குழப்பம் ஏற்படும். பேசுபவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் இப்படி பேசுபவர்கள் தெளிவாக இருப்பார்கள், கேட்பவர்கள் குழப்பம் அடைந்து விடுவார்கள். சில கூட்டங்களில் கூட என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் சில பேர் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு மோனத்தவம் இருப்பதைப் போல கொட்டாவி விட்டுவிட்டு அதை ஒரு பெரிய சாதனையைப் போல கருதி கொள்வார்கள். இதையெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம். குழப்பத்தின் காரணமாக பேசாமல் இருப்பது. ஐந்தாவது, இசைமயமான மௌனம். ஒரு பணியை செய்கிற போது அந்த பணிதான் உலகம் என்று நினைத்து மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அதுதான் என்று அதிலேயே மூழ்கி மௌனமாக இருப்பது. யாராவது ஏதாவது கேட்டால் கூட பேசுவதற்கு தோன்றாது. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியை, அவர் விடைத்தாளை வீட்டிலே திருத்துகிற போது குழந்தைகள் ஏதேதோ கேட்கும். அவர் பெற்ற குழந்தைகள் தான், அவருக்கு அதெல்லாம் கவனம் இல்லை. அந்த தேர்வுத்தாள் மட்டும்தான் கவனம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் சிலரை பார்த்திருக்கிறேன், அவர்கள் உழுகிற போது அந்த கலப்பையின் மீது தான் கவனம் முழுவதும் இருக்கும். அதைப்போல ஒரு குதிரை வண்டியை ஓட்டுகிறவர்கள் அந்த குதிரை வண்டியை செலுத்துவதில் அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை உலகமாக கருதி கழித்து விடுவார்கள். இப்படி ஒன்றை செய்கிற போது ரசித்து மூழ்கி செய்கிற மனிதர்கள் காக்கிற மௌனம் இருக்கிறதே, அது இசைமயமான மௌனம் என்று நான் கருதுகிறேன். ஆறாவது ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனம் விழிப்புணர்வால் வருவது. ஒரு நம்முடைய மனத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை கவனிப்பது, பிறகு அந்த எண்ணங்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதை உற்று நோக்குவது, பிறகு படிப்படியாக எண்ணங்களே இல்லாமல் இருப்பது. எண்ணம் என்பதுதான் நம்முடைய மனம், நம்முடைய அனுபவங்கள், ஆசை, பயம், எதிர்பார்ப்புகள், கசப்புணர்வு போன்ற அனைத்துமே நம்முடைய மனமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எண்ணம் வருகிற போது அதை கொஞ்ச நேரம் கவனிப்பது, ஏன் இந்த எண்ணம் வருகிறது என்று, அதற்குடைய இடைவெளி ஏற்படுத்தி கொள்வது, ஒரு கட்டத்தில் எண்ணங்களை உதிர்ப்பது. சுபூதி என்கிற ஒரு ஞானி தவம் இருந்து கொண்டிருந்தார். திடீரென அவர் மீது மலர்கள் பூச்சொரிந்தன. அது ஒரு இலையுதிர் காலம், இலைகளே இல்லாத காலத்தில் அவர் மீது மலர்கள் பொழிந்தன. அவர் மேலே பார்த்தார், என்ன பூச்சொரிகிறது என்று வியந்தார். அப்போது ஓர் அசரீரி கேட்டது, சுபூதி, மௌனம் குறித்த உன்னுடைய பிரசங்கத்தை கேட்டு நாங்கள் மகிழ்ந்தோம், அதனால் உன் மீது பூமாரி பொழிகிறோம். அவர் சொன்னார், நான் எந்த பிரசங்கமும் செய்யவில்லையே, எதை பற்றியுமே நினைக்கவில்லையே என்று அவர் சொன்னார். அதற்கு அவர் சொன்னார்கள், இதுதான் உண்மையான மௌனம், எதையும் நினைக்காமல் இருப்பதுதான் உண்மையான மௌனம், அதற்காகத்தான் உன் மீது பூச்சொரிந்து நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னார்.
அடுத்ததாக, நிர்மலமான ஒரு சூழலில் மௌனமாக இருப்பது. எங்களுடைய பயிற்சி நடக்கிற போது 10 நாட்கள் இமயமலையின் உட்பகுதிகளுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படி செல்லுகிற போது 12,000 அடி உயரத்தில் டோடித்தால் என்கிற இடத்திற்கு நாங்கள் செல்ல நேர்ந்தது. அந்த டோடித்தாலில் ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியிலே இருக்கிற தண்ணீர் பளிங்கு போல இருந்தது. யாருமே தூய்மைப்படுத்தவே முடியாத இடத்தில் அது இருந்ததால் அப்படி இருந்தது. சில நேரங்களில் நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் மனிதர்களே இல்லாத இடத்திற்கு சென்றால் தான் இருக்க முடியும். அப்படி அமைதியான இடம், அந்த பளிங்கு போன்ற தண்ணீர், கை வைத்தால் உங்கள் கை உறைந்து விடுவதை போன்ற குளிர். அந்த இடத்தில், அந்த கரையிலே நான் எல்லா கதகதப்பு ஆடைகளையும் உடுத்தி கொண்டு போய் அமர்ந்தேன். பேசுவதற்கான தேவையே இல்லை. அந்த தண்ணீரை பார்க்கிற போதே நான் கரைந்து போனது போல ஒரு உணர்வு. சிறிது நேரம் கழித்து நான் என் பெயர் என்ன என்பது கூட மறந்து போய்விட்டது. அப்படி ஒரு மௌனத்தை 1 மணி நேரத்திற்கு மேல் நான் காத்தேன். என் நண்பர்கள் வந்து இரவு உணவுக்கு என்னை அழைத்து சென்று விட்டார்கள். இமயமலைக்கெல்லாம் சென்று மக்கள் ஏன் தவம் இருந்தார்கள், தனிமையிலே ஏன் தவம் இருந்தார்கள். அந்த இயற்கையின் பிரம்மாண்டத்தை பார்க்கிற போது நாம் ஒன்றுமே இல்லை என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிடும். இதற்கு முன்னால் நம் பெயர், நம்முடைய பதவி, பணி, பட்டம் இன்னவாக இருந்தார் என்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பிப்போம். அங்கே பேசுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். சில நாட்கள் கழித்து நீங்கள் பேசுவதற்கு யாருமே இல்லை என்றால் பேசுவதை குறைத்துக் கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள் பேசிக்கொள்வீர்கள். பிறகு உங்களுக்குள்ளும் பேச முடியாது. அதற்கு பிறகு நீங்கள் சொற்களையே மறந்து விடுவீர்கள். சொற்களே உதிரும் போது எதை வைத்து நீங்கள் பேச முடியும்? அதுதான் மௌனம். நிர்மலமயமான ஒரு சூழலில் ஏற்படுகிற ஒரு மௌனம். இது ஒரு முக்கியமான மௌனம். அடுத்தது முக்கியமானது 8வது விதமான மௌனம். இது நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதால் வருகிற மௌனம். இந்த மௌனம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் இந்த மௌனத்தை நீங்கள் உணர்கிற போது உங்கள் வாழ்க்கையில் புதிய அத்தியாயங்கள் பிறக்கும். நீங்கள் யார் என்கிற புரிதல் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த மௌனத்தை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். நீங்கள் ரசித்து இந்த மௌனத்தை நீங்கள் கையாளுவீர்கள். ஏனென்றால் உற்று நோக்குவதற்கு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆகிவிடும். உதாரணமாக, நீங்கள் கானகத்திலே சென்று ஒரு புலி வேட்டையாடுவதை பாருங்கள். அந்த நேரத்தில் அதன் கவனம் முழுவதுமே தன்னுடைய வேட்டையாடுகிற உயிரின் மீது தான் இருக்கும். வீட்டில் கூட ஒரு பள்ளி நகர்ந்து போய் ஒரு பூச்சை பிடிக்கிற போது பாருங்கள், அது எவ்வளவு தூரம் மௌனமாக அசைந்து சென்று அதை பிடிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த பூச்சி மட்டும்தான் அதற்கு உலகமாக இருக்கிறது. அதைப்போல நீங்கள் அந்த மௌனத்தை மட்டுமே கடைபிடிக்கிற போது உற்று நோக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை உற்று நோக்குவது மட்டுமல்ல, உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே உற்று நோக்குவீர்கள். சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்று ஜே கிருஷ்ணமூர்த்தி குறிப்பிடுகிறார். நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும், முயற்சி செய்ய போவதில்லை, எண்ணங்களை தடுத்து நிறுத்தப் போவதில்லை. ஏனென்றால் எண்ணங்கள் உங்கள் கைகளில் இல்லை. மாறாக உங்களை சுற்றி நடக்கின்ற அனைத்தையுமே மௌனமாக கவனிக்க தொடங்குவீர்கள். படிப்படியாக அந்த எண்ணங்கள் அடங்கத் தொடங்கிவிடும். இதுதான் உற்று நோக்குவதால் ஏற்படுவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் என்பது. இறுதியான மௌனம் என்பது ஒருவரிடம் உங்களை முழுமையாக ஒப்படைப்பதால் ஏற்படுகிற மௌனம். ஒருவர் பேசுகிறார் என்றால் இங்கே பல பேர் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ அடுத்தவர்களிடம் பேசுகிறார்கள். இவர் பேசுகிறாரே, இது சரியா என்று அவர்களுக்குள் ஒரு விவாதம் நடக்கிறது. இதுதான் தடையாக இருக்கிறது. ஒருவர் பேசுகிற போது நாம் எதுவுமே இடைமறிக்காமல், எண்ணங்களால் இடைமறிக்காமல் அவர் பேசுவதை மட்டுமே கவனிப்பது. அதற்கு நாம் அளவற்ற கருணையோடு இருக்க வேண்டும். அவரை விட நாம் பெரியவர் என்று நினைக்கக்கூடாது. நம்மை தாழ்த்தி கொண்டால்தான் அந்த கேட்பது நடக்கும். அவருடைய இடத்திலே நம்மை வைத்து பார்க்க வேண்டும். ஒருவர் ஓடி வருகிறார், எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்கிறார் என்றால் அவருடைய இடத்தில் நாம் இருந்தால் என்ன நடக்கும் என்று யோசிக்க வேண்டும்.
அடுத்தவர் இடத்தில் வைத்து பார்ப்பது, இவையெல்லாம் இருந்தால்தான் அது நிகழும். நல்ல புரிதல் உள்ளவர்கள் பேசிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், புத்தரும் மகாவீரரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஒரு முறை அவர்கள் இருவரும் சந்திக்க நேர்ந்தது. இரண்டு பக்கத்து சீடர்களும் அவர்கள் ஏதாவது விவாதிப்பார்கள் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் நாம் எல்லோருமே கீரியும் பாம்பும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசைப்படுபவர்கள் தானே. மகாவீரரும் புத்தரும் சந்தித்தார்கள். இருவரும் எதுவுமே பேசவே இல்லை, பிரிந்து சென்றார்கள். கபீரும் ஃபரீதும் சந்தித்தார்கள். எந்த விவாதமும் அவர்களுக்குள் நடக்கவில்லை. இருவரும் அமைதியாக 1 மணி நேரம் இருந்துவிட்டு சென்று விட்டார்கள். சிவயோக சாமியும் ரமணரும் சந்தித்தார்கள். எதுவுமே பேசவில்லை. டென்னிசனும் கார்லைலும் சந்தித்தார்கள். கார்லை மிகவும் நேசித்தவர் டென்னிசன். 1 மணி நேரத்திற்கு மேல் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். எதுவும் பேசவில்லை. பேசுவதற்கான தேவையில்லை. சொற்களை தாண்டி புரிதல் ஏற்படும் போது பேசுவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? ஒருவரை நீங்கள் சந்தித்தால், அவரை நீங்கள் நேசித்தால், அவர் கைகளை பிடித்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று தோன்றுமே தவிர ஏதேனும் பேச வேண்டும் என்கிற எண்ணமே ஏற்படாது. அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான புரிதல். அதனால்தான் நாம் எப்போது சமாதானமாக இல்லையோ அப்போதுதான் பேசத் தொடங்குகிறோம் என்றார் கலீல் கிப்ரான். ஒரு சிறுவன் 10 வயது ஆகிவிட்டது, பேசவே இல்லை என்று பெற்றோர் கொண்டு போய் மருத்துவரிடம் காட்டுகிறார்கள். மருத்துவர் எல்லாம் பார்க்கிறார், நாக்கு சரியாக இருக்கிறதா, தொண்டை சரியாக இருக்கிறதா, பேசி இருக்க வேண்டுமே, ஏன் பேசவில்லை? சரி, 1 மாதம் கழித்து பார்க்கலாம் என்று. ஒரு நாள் ரொட்டியை சுட்டு கொண்டு வந்து தாயார் வைத்தார். அந்த ரொட்டி கொஞ்சம் தீந்து இருந்தது. அந்த பையன் சொன்னான், இந்த ரொட்டி தீந்து இருக்கிறது என்று. வீடே மகிழ்ந்தது. ஆஹா, பேச ஆரம்பித்து விட்டான் என்று. அவன் சொன்னான், இத்தனை நாள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, அமைதியாக இருந்தேன், இன்று தீந்து விட்டது, சொல்லித்தான் ஆக வேண்டும், அதனால் பேசினேன். நமக்குள் சமாதானமாக இல்லாத போதுதான் பேசத் தொடங்குகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிற போது பேசுவதற்கான தேவையே இல்லையே. ஒரு வீட்டிலே செல்லுங்கள், கணவனும் மனைவியும் அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிகம் சமாதானமாக இல்லை என்று பொருள். அமைதியாக இருக்கு, அமைதியே போதும். ஒரு சின்ன புன்னகை போதும். கைகளை பிடித்து கொண்டு ஒரு 5 நிமிடம் அமர்ந்திருந்தால் போதும். அதைவிட என்ன புரிதல் தேவைப்படுகிறது? அதனால்தான் இதயத்தின் மொழி என்று கலீல் கிப்ரான் சொன்னார். மௌனம் இதயத்தின் மொழி, இது வாயின் மொழி அல்ல. எனவே இதயத்தின் மொழியை இன்னொரு இதயம்தான் அறிந்து கொள்ள முடியும், காதுகள் அறிந்து கொள்ள முடியாது. ஒருவர் நேசிக்கிறேன் என்று சொல்வதை வாயால் தான் சொல்ல வேண்டுமா? அந்த கண்களை பார்த்தால் தெரியாதா? அதிலிருந்து வெளிப்படாதா? ஒரு 3 நொடிகள் நம்மை பார்த்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நம் மீது ஆர்வம் என்பது நமக்கு தெரியாதா? நாம் என்ன கற்சிலைகளா அதை புரியாமல் இருப்பதற்கு? எனவே சொற்களே தேவையில்லாத நிலை. அதனால்தான் ஷேக்ஸ்பியர் சொன்னார், எப்போதாவது பேசுகிறவனை எல்லோரும் மதிப்பார்கள். பேசிக்கொண்டே இருப்பவர்களை யாரும் ரசிப்பதில்லை. எப்போதாவது ஒரு வாயை திறந்தால் இந்த உலகமே கவனிக்கிறது, என்ன பேசப் போகிறாரோ என்று. எங்களுக்கு தலைமைச் செயலாளர் ஒருவர் இருந்தார், நம்பியார் என்று பெயர். அவர் பேசவே மாட்டார். 1-2 சொற்கள் தான் சொல்லுவார். அந்த ஒரு சொல் போதும் உங்களை 1 மாதத்திற்கு பம்பரமாக சுழன்று பணியாற்ற வைத்துவிடும். அப்படிப்பட்ட சொற்கள் வந்துவிடும். அவர் ஒரு நாள் சொன்னார், குறைவாக பேசுங்கள், அடுத்தவர்கள் நீங்கள் நிறைய அறிவோடு இருப்பதாக நினைத்து கொள்ளட்டும், பேசி உங்கள் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார். அற்புதமான வாசகம். நாம் குறைவாக பேசினால் குறைவாகத்தான் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் குறைவாக பேசினால் பெரிய அறிவாளி போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். மூடிய கைகளில் தான் என்ன இருக்கிறது என்கிற ஆர்வம் ஏற்படும். திறந்திருக்கிற கைகளில் யாருக்கும் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று அவர் சொன்னார். சில பேர் புகைப்பார்கள். மருத்துவர்கள் அவர்களை நிறுத்த சொன்னால் பாக்கு போடுவார்கள். பாக்கை நிறுத்த சொன்னால் பேரிச்சம்பழம் சாப்பிடுவார்கள். பேரிச்சம்பழத்தை நிறுத்தினால் பாஸ் போடுவார்கள். பாஸை நிறுத்தினால் மிட்டாயை போடுவார்கள். இதை அனைத்தையும் நிறுத்த சொன்னால் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு அவர்கள் புகைப்பதே பரவாயில்லை என்பதை போல நமக்கு ஏற்பட்டுவிடும்.